இப்போது நான் இன்றைக்கி இந்த தேவ வார்த்தைங்க கொண்டு வரதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறையா விஷயங்களை எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் எல்லா விஷயங்களும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடந்துச்சா? கிடையாது. அதாவது எப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்த்ததை விட எதிர்பார்க்காத விஷயங்கள் தான் அதிகமாக நடந்துகிட்ருக்கு. அது ஒரு கோட்டாவே சொல்லுவாங்க, லைஃப் இஸ் அ டெஃபினிஷன் ஆஃப் அன்எக்ஸ்பெக்டன்சி. அதாவது வாழ்க்கைங்கிறது எதிர்பார்க்காத விஷயங்களான உண்டான ஒரு கூற்றுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக, அதாவது எதிர்மறையாக நடக்கும். இல்லைன்னா நம்ம எதிர்பார்க்குறதும் நடந்திருக்கு, பட் ஆனால் ரொம்ப கம்மியாக நடக்கும். அதாவது எப்படி சொல்கிறதுனா, நம்ம ஒரு ரேஸில் ஒரு பந்தயத்தில் ஓடுறவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்களா? ரேஸில் ஒரு 10 பேர் நின்றுட்டுருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட ட்ராக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் ஓடி ஜெயிக்கிறவங்க தான் வின்னர். ட்ராக்கை மாற்றி ஓடிட்டாங்கன்னா அவங்க தோத்துட்டாங்க, ஃபெயில் ஆகிட்டாங்கங்கிற அர்த்தம் தான். பட் ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம யோசிச்சு பார்த்தா, நம்ம ட்ராக்கில் தான் ஓடிட்டுருக்கோமான்னு யோசிச்சு பார்த்தா, ஏதாவது ஒரு தடை ஒரு சூழ்நிலைனால நம்ம வேறு ட்ராக்கில் ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நானே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்தேன்னா, நான் இப்படி இங்கே பேசிக்கிட்டு இருப்பேனான்னு கேட்டிங்கன்னா, நான் அப்படி ஒரு நினச்சும் பார்த்ததில்லை. என் வாழ்க்கையில் அந்த மாதிரி நான் என்றைக்குமே அந்த மாதிரி நினச்சதில்லை. பட் ஆனால் 5 வருஷம் கழித்து இப்போ நான் இங்கே உங்கள் முன்னாடி தேவ கிருபையால் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நம்ம லைஃப் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்தோம்னா, இப்போ நம்ம வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கிற விஷயத்துக்கும் நம்ம அப்போ நடந்ததுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் வாழ்க்கை. நான் வசனம் சொல்லுது, யோவான் 16:33, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நம்ம எதிர்பார்க்குற மாதிரி கிடையாது. உபத்திரவங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டா இருக்கோம். நாளைக்கு என்ன உபத்திரம் வரும், நாளைக்கு என்ன பிரச்சனை வரும், யாருமே அப்படி வாழ்கிறது கிடையாது. நம்ம எல்லாருமே ஒரு சந்தோஷம், சமாதானம், ஏதாவது ஒரு நற்காரியங்களை எதிர்பார்த்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் பைபிள் இயேசுவே சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கை அப்படி இருக்க போகிறது கிடையாது. ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன் நம்ம வாழ்க்கை அப்படி இருக்குன்னு. அதாவது ஒரு அஞ்ஞானி இயேசு கிறிஸ்துவை தெரியாதவங்க அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறதுல ஓகே பரவாயில்ல, அதுக்கு நம்ம எந்த இதுவும் சொல்ல முடியாது. பட் நம்ம நீதிமான், ரட்சிக்கப்பட்டிருக்கோம், தேவனை விசுவாசிக்கிறோம், சர்ச்சுக்கு ஒழுங்காக வரோம், கர்த்தருக்கு டைம் கொடுக்குறோம், பைபிள் படிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம். ஆனாலும் நம்ம வாழ்க்கையில் எப்படி எதிர்பாராத காரியங்கள் நடக்குது, ஏன் நடக்குது, அப்படி நடந்தால் நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம எதனால் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் என்ன பண்ணலாங்கிறதுக்கு நம்ம முடிவு எடுக்கலாம். இன்றைக்கி நான் உங்ககிட்ட அதை பற்றி தான் பேச போகிறேன். பைபிள்லேருந்து சில உதாரணங்கள், அவங்க வாழ்க்கையிலும் அவங்க எதிர்பார்க்காத விஷயங்கள் நடந்ததுனால அவங்க அங்கே என்ன பண்ணாங்க, எதனால் நடந்தது, அது நடந்ததுனால என்ன காரியங்கள் மாறுதலாக முடிஞ்சதுங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அப்படி நம்ம வாழ்க்கையை ஒப்பிக்கும் போது, ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு இன்னமே புரிதல் அதிகமாக இருக்கும். நம்மளால் இந்த சூழ்நிலை கர்த்தரை விசுவாசிக்கிறதுக்கும் காரணம் இருக்கும். அது இல்லாமல் நம்ம வாழ்க்கையை இன்னமே நல்லா எடுத்துகிட்டு போகிறதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு உதாரணமாக லூக்கா 1:28-31 வசனம். அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினாலே கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவனை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். இதில் பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம மேரியை பற்றி எல்லாருக்குமே தெரியும். மரியாளை பற்றி தெரியும், இயேசுவோட தாய். அவங்க கதை நான் படித்து தான் தெரிஞ்சுக்கணும்ல, எல்லாருக்குமே தெரியும் தான். அவங்களும் அவங்க கட்டத்தில் இந்த வசனம் நடந்தப்போ தேவதூதன் அவர்கிட்ட பேசினப்போ அவங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருந்தது. நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு. அந்த நிச்சயமானது கல்யாணம் ஆகிற வரைக்கும் உண்டான காலங்கள் ஒரு பொற்காலங்கள்னு சொல்லலாம். ஒரு அன்பாலையும் ஒரு இதாக சண்டையெல்லாம் இருக்காது. அதிகமாக ரெண்டு பேரை பாராட்டிக்கிட்டு ரொம்ப கனவுகளோடு தான் மரியாளும் இருந்திருப்பாங்க, யோசேப்பும் இருந்திருப்பாங்க. அவங்க அவங்க வாழ்க்கையை குறித்து பற்பல ஆசைகள் வச்சுருப்பாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நான் இப்படி இருக்கணும், எங்கள் குழந்தைகள் நான் இப்படி வளர்த்தணும், இந்த மாதிரி பற்பல கனவுகள் அவங்க வச்சுருந்தாங்க. அவங்க வாழ்க்கையை அதை எதிர்நோக்கி தான் வச்சுருந்தாங்க. பட் அந்த நேரத்தில் தேவதூதன் சொல்கிறாரு, நீ கர்ப்பவதிக்காக போகிற, அதை அந்த குழந்தைக்கு இயேசுன்னு பேர் வைக்கணும்னு சொல்கிறாரு. அப்படி என்னன்னா, நம்ம வாழ்க்கையில்
நம்மளும் ஒரு எதிர்பார்த்து பண்ணி நடந்துகிட்ருக்கோம். நம்ம நினச்சது எதிர்பார்த்து நம்ம பிளான் பண்ணி, அதாவது இது அடுத்தது பண்ணலாம் இது பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது கடவுள் வந்து குறுக்கிட்டு சில பல மாற்றங்களை கொண்டு வருவார். நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி எதிர்பாராத காரியங்கள் இருந்தால் சில விஷயங்கள் நமக்கு தெரியும் அது தேவனே தான் கொண்டு வராருன்னு. அதனால் நம்ம வாழ்க்கை மாறுமா மாறாதாங்கிறது அது அந்த காரியங்கள் பொறுத்து தான். இங்கே வந்து மரியாளுக்கு என்னதான் அந்த கர்த்தர் வந்து அவளை வந்து நீ கர்ப்பவதி ஆவேன்னு சொல்லியிருந்தாலும் அவள் வந்து யோசேப்பை தான் கல்யாணம் பண்ணி அவர் வாழ்க்கை நடந்தது. இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் வந்து நமக்கே தெரியும் இது கர்த்தரே நடுவில் வந்து இன்டர்வீன் பண்ணுறாரு. ஏன்னா அப்படிப்பட்ட காரியங்கள்னால கர்த்தர் நமக்கு வந்து ஒரு டிவைன் அவரோட பெரிய திட்டத்தில் நம்மளை ஒரு ஆளாக கிருபை கொடுத்ததுனால அவர் நம்மளை சேர்த்துக்கிட்டாருன்னு அர்த்தம். இங்கே வந்து மரியாள் வந்து வேணும்னு சொல்லியிருக்கலாம், வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம், அவங்களோட வாய்ப்பு தான். பட் மரியாள் வந்து அது அவங்க என்ன தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்கன்னா, நான் வந்து ஏற்றுக்கிறேன், நான் வந்து கண்டிப்பாக இதை ஒத்துக்கிறேன்னு சொன்னதுனால தான் ஆவியானவர் மேலே வந்தாங்க, அவங்க கர்ப்பவதி ஆனாங்க. நம்மளும் நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி நமக்கு தேவன் கொண்டு வர திட்டம்னு தெளிவாக தெரிஞ்சுதுன்னா அதனால் நம்ம வாழ்க்கை அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு தெரியாமல் இருந்தால் கூட நம்ம அதை ஏற்றுக்கும் போது கர்த்தரோட பெரிய திட்டத்தில் நம்ம பேரும் ஒன்றா சேர்ந்துருக்கும். இப்போ வரைக்கும் கூட கிறிஸ்மஸ்னால் யார் இயேசுவை எவ்வளோ நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி மரியாதை நினைக்காம யாருமே கிடையாது. கர்த்தர் மரியாளுக்கு அந்த மரியாதை கொடுத்தாரு. இப்போ வரைக்கும் மரியாதை வந்து பெருசாக வச்சுருக்காரு. அதே மாதிரி கர்த்தரும் நம்மளை உயர்த்துவார். ஏன்னா கர்த்தரோட திட்டத்தில் நம்மளும் ஒரு ஆளாக அவர் கிருபை பாராட்டதுனால நமக்கு கொடுத்தாரு. ஆமீன். ரெண்டாவது வந்து தாவீது, அது வந்து 1 சாமுவேல் 17:34-35. இந்த வசனம் படிக்க வேண்டாம், நானே சொல்லிடுறேன். ஏன்னா நமக்கு தாவீதை பற்றியும் தெரியும். தாவீது இந்த வசனத்தில் வந்து தாவீது வந்து பவுல்கிட்ட சொல்லிட்டு இருப்பார், நான் வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தப்போ சிங்கம் வந்துச்சு, புலி வந்துச்சு, நான் வந்து அதுகளை அடித்தேன், ஓனாய் வந்துச்சு, நான் அடித்து என்னோடய ஆடுகளை காப்பாற்றினேன், கர்த்தரனை காப்பாற்றினார், இந்த கோலியாத்திலிருந்து கர்த்தரனை காப்பாற்றுவாருன்னு தைரியமாக சொல்லுவார். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, அதாவது வந்து தாவீது வாழ்க்கையில் நம்ம யோசிச்சு பார்த்தா எதுவுமே நியாயமாக இருக்காது. ஏன்னா அவருக்கு இருந்த அண்ணாக்கள் வந்து அவருக்கு ஒரு அண்ணாக்கள் இருந்தாங்க, அவங்க எல்லாருமே நல்ல வேலையில் இருந்தாங்க. அதாவது வந்து எல்லாருமே வந்து யுத்தத்தில் போராடிட்டு இருந்தவங்க, ஆர்மி மெம்பர்ஸ், மிலிட்ரியில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதாவது தாவீது அவங்க அப்பா அவங்க அண்ணாக்கள் கொடுத்த மரியாதை தாவீதுக்கு கொடுத்தாருனா கிடையாது. ஏன்னா நம்ம வீட்டில் வந்து நமக்கே தோணும், சில பேரை வந்து சரி சமமாக நடத்தி இருக்க மாட்டாங்க. தாவீது வாழ்க்கையில் தாவீதுக்கு வந்து இப்படி ஒரு நிலைமைக்கு தாவீது காரணம் கிடையாது. ஏன்னா அவங்க அப்பா வந்து அப்படி ஒரு உதாரணமும் அவங்க அப்பா வந்து தாவீதுக்கு வந்து எந்த வாய்ப்பும் கொடுக்கல. அவங்க அண்ணாவை வந்து அதாவது கவர்மெண்ட் ஜாபில் வேலை செய்கிறாரு, இவரை வந்து ஆடு மேய்க்க விட்டுட்டாரு. இது வந்து நியாயமும் கிடையாது. ஆனால் தாவீது என்ன சொல்கிறாரு, நான் வந்து அந்த ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தப்போ நான் அந்த ஆடுகளை வந்து சிங்கத்திலேருந்து காப்பாற்றினேன், புலியிலேருந்து காப்பாற்றினேன்னு சொல்கிறாரு. அதாவது அவர் வந்து அவரோட வாழ்க்கையை தானாக ஏற்றுக்கிட்டார். அவங்க அப்பா வந்து அவருக்கு நேர்மையாலேன்னு அவருக்கு தெரியும், ஆனாலும் ஏற்றுக்கிட்டார். அதாவது நம்ம சொல்லப்போனால் சாமுவேல் வந்து தாவீதை வந்து அனாயிண்ட் பண்ணுவார், அதாவது நீ தான் அடுத்த ராஜான்னு அவரை அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் கூட அவங்க அப்பா வந்து தாவீதை வந்து போய் ஆடு மேய்க்க தான் சொல்லுவார். போய் சரி நீ டவுனுக்கு வந்துட்ட, சிட்டிக்கு போ, அரசு வேலையில் ஏதாவது இருந்தால் போய் பாரு, அங்கேருந்து ராஜாவாக முடியுங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்கிற மாதிரி இருக்காது. ஏன்னா அவங்க அண்ணாக்கள் சொல்லுவாங்க, நீ எதுக்கு ஆடு மேய்ச்சி விட்டு இங்கே வந்து தாவீது தோழியாத்தோட சண்டை போடணும்னு நினைக்கிற, நீ திரும்பி ஆடு மேய்க்கிறக்கே போகணும்னு சொல்லுவாங்க. அதாவது யாருமே தாவீதை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயமோ தாவீதோட வாழ்க்கை வந்து ஒரு சரசமமாகவோ நடத்தலை. தாவீதுக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகளும் அமையலை. அதுக்கு தாவீது காரணம் கிடையாது. நம்ம வாழ்க்கையிலும் சில விஷயங்கள் வந்து நம்மளால் மாற்ற முடியாது. நம்ம நிறம், நம்ம எங்கே பிறந்தோம், நம்ம அம்மா அப்பா, நம்ம சகோதரர்கள், கணவன் மனைவியும் சொல்லிக்கலாம். ஏன்னா ஒரு கட்டத்தில் நமக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு கடவுள் வாய்ப்பு கொடுத்தாரு. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த வாய்ப்பும் அமைய போகிறதில்ல. அதாவது வந்து என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி நம்மளால் மாற்ற முடியாத காரியங்கள் தாவீது வாழ்க்கை மாதிரி நமக்கும் இருக்கிற ஏன் நடக்குதுன்னா, அப்படிப்பட்ட விஷயத்தில் தான் கர்த்தர் நம்மளை யாராக மாற்றுறாரு. அதாவது இந்த வசனத்துலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, தாவீது வந்து அடுத்த ராஜாவாகும்போது தாவீதுக்கு வந்து கர்த்தர் வந்து அவனை ராஜாவாக்குறதுக்கான குணங்கள் வந்து தாவீதுக்கு தேவை. அதாவது வந்து தான் ஆடு உயிர் முக்கியமாக,
தாம் உயிர் முக்கியமானா தாவீது தன் உயிரை விட அவங்க அப்பா அனுப்பின அந்த ஆடுகள் உயிரை முக்கியமாக நினச்சதுனால தான் உயிரை தியாகம் பண்ணியாவது அந்த ஆட்டுகளை பார்த்துக்கணும்னு நினச்சாரு. அப்படிப்பட்டவருக்கு தான் கர்த்தர் வந்து ராஜாக்கான தான் மக்களை இஸ்ரவேல் மக்களை ஆள்றதுக்கு உண்டான நம்பிக்கை இவனுக்கு இருக்குது, அப்படிப்பட்ட குணம் அவனுக்கு உருவாகிக்குங்கிறதுக்காக தான் கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்தாரு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம ஏன் இப்படி பிறந்தோம்? நான் ஒருவேளை பணக்காரங்க வீட்டில் பிறந்திருந்தா நல்லா இருந்திருப்பேன், என் எதிர் வீட்டில் பிறந்திருந்தா நல்லா இருந்திருப்பேன், ஒருவேளை பெரிய பாஸ்டர் சீனியர் அவங்க ஃபாஸ்ட் ஃபேமிலியில் இருந்தால் நல்லா இருந்திருப்பேன், அந்த மாதிரி நம்மளும் கேட்கும். பட் ஆனால் தாவீது மாதிரி நம்ம அந்தப்பட்ட வாழ்க்கை விதத்தில் போனால் ஒழிய கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற ராஜா மாதிரி பெரிய கனவுகளும் திட்டத்தும் நிறைவேறதுக்கு நம்ம கேரக்டர், அதாவது நம்மளோட குணங்களில் மாற்றம் கொண்டு வரக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையில் தான் பண்ண முடியுங்கிறதுனால தான் கர்த்தர் வந்து அதை சூஸ் பண்ணியிருக்கார். இதுவுமே கர்த்தரே வந்து நம்மளை தேர்ந்தெடுத்ததுனால தான் நம்ம அப்படிப்பட்ட வாழ்க்கையில் காரணமே இல்லாத மாதிரி நம்ம இருக்கோம். ஒருவேளை நமக்கு தோணலாம், நான் வந்து இன்னும் கொஞ்சம் கலராக பிறந்திருந்தா எனக்கு நல்லா இருந்திருக்கும், என் கணவர் வந்து இன்னும் என்னை நேசிப்பாங்க, எனக்கு வந்து சுற்றி பட்டாரங்க என்னை வந்து மதிப்பாங்க, இப்போ எனக்கு வந்து அந்த இது கிடைக்கல அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் ஆனால் கர்த்தரோட வழி எப்படின்னா, நீ இந்த நேரம், இந்த ஹைட், இந்த வெயிட், நீ இந்த முடி, இந்த அழகு, இந்த இது இருக்கிறது உனக்கு இந்த மாதிரி இது உனக்கு தான் நான் வச்சுக்கிற திட்டம் வந்து கரெக்டாக இருக்குங்கிறதுனால கர்த்தர் வந்து அந்த மாதிரி மாற்ற முடியாத விஷயங்களை கர்த்தர் அனுமதிச்சுக்கிறார். ஆமேன். மூணாவது நம்ம உதாரணங்கள் எடுத்துக்கணுன்னா லேயாள். வசனம் வந்து ஆதியாகமம் 29:32-35. லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, கர்த்தர் என் சிறுமியை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நோக்கி பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டார். பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, என் புருஷனுக்கு 3 குமாரனை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேர் நின்று போயிற்று. இந்த கதையை பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தை படிச்சிங்கன்னா லேயாளை பற்றி போட்டிருக்கும். லேயாளை பற்றி எல்லாருக்கும் தெரியும். நான் ஒரு தடவை ஒரு சுருக்கமாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் தெரியாதவங்களுக்கு. யாக்கோபோட முதல் மனைவி தான் லேயாள். ஆனால் யாக்கோபு லேயாளை காதலிக்கலை, அன்பு செலுத்தலை. ஏன்னா அவரோட அன்பின் ரூதியானவ யாருன்னா ரேச்சல் தான். அவளை தான் அவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டார். அவளுக்காக தான் 7 வருஷம் அவர் கஷ்டப்பட்டு மாமனார் வீட்டில் வேலை செஞ்சார். ஆனால் அவங்க மாமனார் அவரை ஏமாற்றி முதல் மனைவியாக லேயாளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இதில் யோசித்து பார்த்தா லேயாளோட தப்பு எதுவுமே கிடையாது. அவள் வாழ்க்கை அப்படி அமைஞ்சதுக்கும் அவள் காரணமும் கிடையாது. அவங்க அப்பா சொன்னார், அதனால் அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லேயாளுக்கு வந்து குழந்தைகள் பிறக்குது. முதல் குழந்தை ரூபன். அந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைங்க அவர் பேர் வைக்கிற விதத்தை நீங்கள் பார்க்கணும். அவள் சூழ்நிலைகளை காரணம் காட்டி பேர் வச்சா. 32 வந்து ரூபன் பிறந்திருப்பார். ரூபனோட பேர் என்னென்னா, என் குழந்தை பிறந்துருச்சு இப்போ பார்ப்பாரு. 2வது குழந்தை பிறக்கும்போது அவர் என்ன சொல்லுவாங்க, லேயாள் சொல்லுவாங்க, நான் வந்து 3வது குழந்தை பிறக்கும்போது நான் 3 குழந்தை பிறந்துட்டேன், என் கணவர் இப்போ என்னை வந்து நேசிப்பார். 2வது குழந்தை பிறக்கும்போது இப்போ கணவர் என்னை பார்ப்பாரு, என்னை நேசிப்பார், ஏன்னா நான் ஒரு குழந்தை கொடுத்துருக்கேன். ஏன்னா அப்போ ரேச்சல் அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்காது. அதனால் அவர் என்ன நினைப்பாங்கன்னா, நான் வந்து என் குழந்தை கொடுத்தேன்னா அவரோட வம்ச வரலாறு வளருது, அதனால் என் கணவர் வந்து என்னை இப்போயாவது பார்ப்பாரு, அட்லீஸ்ட் என்னை நேசிப்பார். அவள் வந்து ரேச்சல் அளவுக்கு கூட அவள் அந்த அன்பார் எதிர்ப்பு கேட்கல. நான் வந்து என்னை நேசித்தா போதும், என்னை என் கணவர் பார்த்தா போதும், அவளோட ஃபஸ்ட்டு குழந்தையோட பேரே குழந்தை பிறந்திருக்கா, அவர் என்னை பார்ப்பாரு அப்படின்னு சொல்லுவாள். 2வது குழந்தைக்கு கர்த்தர் எனக்கு நான் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு எனக்கு ஒரு குழந்தை கொடுத்துருக்காரு. அதாவது அவள் வாழ்க்கையை யோசித்து பார்த்தோம்னா, அவள் வந்து அவள் கணவரோட அன்புக்காக தான் ஏங்கி ஒவ்வொரு குழந்தையும் பெற்றெடுக்கும் போது, அந்த வழியில் யாராக இருந்தாலும் குழந்தை பெற்றிருக்கும் போது இருக்கிற வழியில் பிறந்த குழந்தைக்கு அவங்க வந்து அந்த குழந்தைய முக்கியமாக நினைக்கல. இப்போயாவது என் கணவர் என்னை கவனிச்சிருவார், இப்போயாவது என்னை பார்த்துருவார், அந்த கண்ணோட்டத்தில் தான் அவள் இருந்தாள். நம்ம வாழ்க்கையில் நம்மளும் யோசித்து பார்த்தோம்னா, நமக்கு வந்து சில காரியங்கள் நடக்கிறதுக்கு நம்ம காரணம்
கிடையாது. நம்ம வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஆஃபீஸில் ஒரு வேலை செய்யும்போது, தொழிலில் நம்ம ஒழுங்காக வேலை செய்கிறோம், டெய்லி வேலை செய்கிறோம், நான் உண்மையாக இருக்கேன், நான் நல்லா வேலை செய்கிறேன், இப்போ வந்து என்னோடய முதலாளி என்னை பார்ப்பாரு, எனக்கு உயர்வு தருவார் அப்படின்னு நினைக்கிறோம். என் கணவருக்கு நான் நல்லா வேலை செய்கிறேன், என் கணவர் என்னை இப்போது பார்ப்பாரு. என் கணவர் என்ன நினைப்பாங்க, நான் வந்து டெய்லி வேலை செய்கிறேன், போயிட்டு வரேன், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என் குடும்பத்துக்காக உழைக்கிறேன், என் மனைவி என்னை மதிப்பாங்க, என் குழந்தை என்னை மதிக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. குழந்தைகள் என்ன நினைக்கிறாங்க, பெரியவங்களாகி நான் வந்து எங்கள் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கிறேன், எங்கள் அம்மா அப்பா வந்து இப்போ என்னை வந்து மதிப்பாங்க, நேசிப்பாங்க. அதாவது வந்து எல்லா மனுஷங்களுமே நம்ம வாழ்க்கையில் வந்து யாராவது ஒருத்தர் வந்து நம்மளை வந்து பார்க்கணும், நம்மளை அப்ரிஷியேட் பண்ணணும், அந்த ஒருத்தர்கிட்ட தான் எல்லோரும் எதிர்பார்க்க. ஒரு 10 பேர்கிட்ட யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த வாழ்க்கையில் ஒருத்தர் ரொம்ப முக்கியமாக இருப்பாங்க. அம்மா அப்பாவாக இருக்கலாம், கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். அந்த மாதிரி மற்றவங்கள எதிர்பார்த்து வாழ்கிறம்போது நம்ம வாழ்க்கையில் வந்து எதிர்பார்க்காத காரியங்கள் தான் நடக்கும். இங்கே வந்து லேயால பார்த்தீங்கன்னா, அவள் 4 குழந்தைகளுக்குமே அவள் பேர் வச்சப்போ கணவர் யாக்கோபு அன்பு செலுத்துவான் தான் பார்த்தா ஒழிய, கர்த்தர் தான் யாக்கோபு மனசில் வந்து பேசாத ஒழிய யாக்கோபு தன்னை பார்க்க முடியாதுங்கிற உணர்வே அவளுக்கு இல்லை. நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து இந்த உலக காரியங்கள், உலக மக்கள், நம்மளோட சுய உழைப்பு, சுய இதை வச்சு நம்ம இது பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் நடக்கிறதுக்கு நம்மளே தான் காரணமாக இருப்போம். கடைசியாக அவள் வந்து யூதா குழந்தை பிறக்கும்போது தான் அவள் கர்த்தருக்கு ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லியிருப்பாள். அதுக்கப்புறம் அவள் வந்து என் கணவர் பார்ப்பாங்கிற ஒரு வார்த்தை கூட யூதா பேர் வைக்கும்போது அவள் சொல்லியிருக்க மாட்டாள். அந்த கடைசியாக வசனத்தில் 35 வசனத்தில் அப்படி போட்டிருக்கோம், நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்க்கலாம். அவள் எப்போ அப்படி சொன்னாலோ, நீங்கள் பார்த்தீங்கன்னா இளையா வாழ்க்கையில் யாக்கோபு ரேச்சலை தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தா கூட அவர் சாக தருவாயில் அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் கல்றையை வந்து லேயாலோட தான் அடக்கம் பண்ண சொல்லியிருப்பார். அதாவது அவர் வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் என்றைக்கோ அவருக்கு வந்து லேயால் வந்து ரேச்சல் மேட அன்பு செலுத்தியிருக்காருன்னு தான் அர்த்தம். யாருமே அடக்கம் பண்ணும்போது பிடிக்காதவங்களோட அடக்கம் பண்ண சொல்லுவாங்க, யாரோட ரொம்ப நேசித்தாங்களோ அவங்களோட தான் அடக்கம் பண்ண சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையிலையுமே நம்ம எப்போ மனுஷங்களை பார்க்குறத நிறுத்திட்டு நம்ம கர்த்தரை நம்ம அந்த நமக்கே தெரியும் சில விஷயங்கள் நடக்காத காரணமே நம்ம தான். ஏன்னா நம்ம கர்த்தரை வந்து முன்னுரிமை கொடுக்கறதுல நம்ம மனுஷங்கள்கிட்டருந்து அந்த மரியாதையும் அன்பையும் எதிர்பார்க்குறதுனால நம்ம கடவுள் தான் அதை செய்யணுங்கிறத கவனிக்காததுனால தான் நம்மளே சில பல வாழ்க்கையில் காரியங்களை தடுத்திருக்கோம். லேயால் மாதிரி நம்மளும் ஒரு கட்டத்தில் அவள் புரிஞ்சுக்கிட்டா, அதை ஏற்றுக்கிட்டா. சரி, கர்த்தர் தான் இனிமேல் செய்யணும், என் கணவர் என்னை நேசிக்காட்டியும் பரவாயில்லைங்கிற மைண்ட் செட்டில் வந்ததுக்கப்புறம் கணவர் அவரை நேசித்தார். நம்ம வாழ்க்கையில் காரியங்கள் மாறுதலாக முடியணும், சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கணும்னா கர்த்தரை மட்டும்தான் நோக்கி பார்க்கணும், கர்த்தர் மட்டும்தான் நமக்கு அந்த காரியங்களை செய்வார். ஆமேன். அடுத்தது நான் தாவீதை சொல்கிறேன். வசனம் வந்து 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்திலிருந்து 23ஆவது வசனம். தாவீது தன் ஊழியக்காரர் ரகசியமாய் பேசிக்கொள்கிறதைக் கண்டு பிள்ளை செத்து போயிற்று என்று அறிந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, பிள்ளை செத்து போயிற்றா என்று கேட்டான். செத்து போயிற்று என்றார்கள். அப்பொழுது தாவீது தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டிற்கு வந்து போஜனம் கேட்டான். அவன் முன்னே அதை வைத்தபோது புசித்தான். அப்பொழுது அவன் ஊழியக்காரர் அவனை நோக்கி, நீர் செய்கிற இந்த காரியம் என்ன? பிள்ளை உயிரோடு இருக்கையில் உபவாசித்து அழுதீர், பிள்ளை மரித்த பின்பு எழுந்திருந்து ஆசனம் பண்ணுகிறீரே என்றார்கள். அதற்கு அவன், பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைக்கும்படி கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபவாசித்து அழுதேன். அது மரித்திருக்கிறது, இப்பொழுது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? இனி நான் அதை திரும்ப பண்ணக்கூடுமோ? நான் அதனிடத்துக்கு போவேனோ அல்லாமல் அது என்னிடத்துக்கு திரும்பி வரப்போகிறது இல்லை என்றான். பின்பு தாவீது தன் மனைவியாகிய பத்சேபாளுடன் ஆறுதல் சொல்லி அவளிடத்தில் போய் அவளோடே சயனித்து அவள் ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான். அவனிடத்தில் கர்த்தர் அன்பாயிருந்தார். இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து தாவீதுக்கு ஒரு எதிர்பாராத விஷயம், அதாவது யூரியாவோட மனைவியாக இருக்கும்போது பெர்ஷிபாவை எடுத்துக்கிட்டதுனாலையும் உரியாவை கொன்னதுனாலையும் கர்த்தர் ரொம்ப கோபப்பட்டு நாத்தானுங்கிற இவர் மூலமாக, நீ இந்த ஃபஸ்ட்டு பிறக்கிற குழந்தைய வந்து நான் வந்து எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி பனிஷ் பண்ணிடுவார், அதாவது தண்டனை கொடுப்பார். இங்கே வந்து தாவீது வந்து தவறு செஞ்சார், அதனால தான் அவருக்கு இப்படிப்பட்ட காரியம் நடக்குது. நம்ம வாழ்க்கையில் சில பல காரியங்கள், நம்ம எதிர்பார்க்காத காரியங்கள் நடக்கிறதுக்கு காரணமே நம்ம தான்.
அதாவது நம்ம பண்ண ஒரு தவறுனால அந்த தவறை சரி கட்டணும், தவறை வந்து சரி பண்ணுறதுனால கர்த்தர் வந்து நியாயமாக இருக்கிறது நிமித்தம் சில விஷயங்கள் கர்த்தர் அலோ பண்ணுவார். அதனால் நமக்கு இந்த காரியம் நடக்கும். இங்கே பார்த்தோம்னா தாவீது வந்து அவரோட மகனுக்காக, நம்ம படித்த வசனங்களில் பார்த்தோம்னா அவர் வந்து அவர் மகனுக்காக 7 நாள், பிறந்ததுலேருந்து 7 நாள் ஃபாஸ்டிங் பண்ணி ப்ரேயர் பண்ணுவார். குளிச்சிருக்க மாட்டார், எண்ணெய் தடவி இருக்க மாட்டார். அவர் வந்து அவங்க கூட இருந்த வேலையாட்கள்லாம் வந்து சாப்பாடு வந்து கொடுத்தாலும் சாப்பிட மாட்டார். அதாவது குப்பரக்கா தரையில் படுந்து கர்த்தர்கிட்ட வந்து அவ்வளோ ஜெபம் பண்ணுவார். 7 நாள் ஃபாஸ்டிங் பண்ணி ப்ரேயர் பண்ணுவார். அவர் மகனை கர்த்தர் கிருபையாவது மன்னிச்சுட்டு கொடுத்துருவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் அவர் வந்து ஜெபம் பண்ணுவார். ஆனால் அவர் எதிர்பார்க்கறது எதுவும் இங்கே நடந்திருக்காது. அவர் 7வது நாள் அந்த குழந்தை இறந்துடும். ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நேசிக்கிறவங்க யாரோ இறந்துட்டாங்கன்னா இங்கே தாவீது பண்ண மாதிரி நம்ம பண்ணுவோமானா உண்மையாலுமே அது வந்து ஆச்சரியம்தான். ஏன்னா தாவீது அங்கே என்ன பண்ணுவார், அவங்க வந்து அவங்க குழந்தை இறந்ததை வந்து எல்லார்ட்டும் தாவீதுக்கிட்ட சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா அவர் இந்த 7 நாளுமே சாப்பிடல, ஒரு மாதிரி இருந்தார். இப்போ நம்ம இதை போய் சொல்லிட்டோம்னா அவர் எப்படி நடந்துக்குவார்னு தெரியாதனால எல்லோரும் குசுன்னு அங்கங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது தாவீதுக்கு இது காதில் விழுந்தப்போ தாவீது வந்து போய் கேட்பார், இறந்துட்டானா அந்த பையன்னு. அவங்க ஆமான்னு சொன்னதுக்கப்புறம் தாவீது இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் பண்ணுவார். என்ன பண்ணுவார், போய் குளிச்சுட்டு எண்ணெயெல்லாம் தடவிட்டு நல்லா ட்ரெஸ் போட்டுட்டு வந்து சாப்பிடுவார். அங்கே இருக்கவங்க யாருக்குமே புரியாது. 7 நாளுக்கு குழந்தை உயிராக இருக்கும்போது அவ்வளோ இது பண்ணவர், இறந்ததுக்கப்புறம் என்ன இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு. அவங்களே போய் கடைசியில் தாவீதுக்கிட்ட ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க, நீங்கள் எதிர்பார்த்தது என்னது, குழந்தைய கர்த்தர் தருவாருன்னு தானே, ஆனால் நீங்கள் வந்து குழந்தைய இறந்ததுக்கப்புறம் இதை சாதாரணமாக எடுத்துக்கிற மாதிரி இருந்துக்கிறீங்க, அந்த இதில் மீனிங்கில் பேசுவாங்க. அப்போ அவர் சொல்லுவார், நான் குழந்தை உயிரோடு இருக்கும்போது கர்த்தர் ஒரு வேளை குழந்தை உயிர் கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில் இருந்தேன். ஆனால் நான் எதிர்பார்த்தது நடக்கலை. ஆனால் என்னால் வந்து நான் இப்போ வந்து அழுகிறனாலையோ இதை நான் ஏற்றுக்காததுனாலையோ என் குழந்தை திரும்பி வரப்போகிறது கிடையாது. ஆனால் என்னால் ஒரு நாள் அந்த குழந்தைக்கிட்ட போக முடியும். அதனால் நான் வந்து இதை ஏற்றுக்கிறேன், நான் வந்து என் வாழ்க்கையில் இதை ஒத்துக்கிறேன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அவர் திருப்பி அவங்களோட சேருவார். அப்போ தான் கர்த்தர் சாலமோனை கொடுப்பார். அதாவது இங்கேருந்து நம்ம என்ன கற்றுக்கணுன்னா, நம்ம வந்து பல தவறுகள்னால சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் எதிர்பாராதது நடக்கும். அது காரணமே நம்மளாக தான் இருக்கும். அது வந்து நம்ம கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணி நம்ம கிருபை காட்டலாம். சில நேரம் காரியங்கள் மாறும், சில நேரம் காரியங்கள் மாறாது. ஆனால் இங்கே தாவீது செஞ்சது போல் நம்ம அதை ஏற்றுக்கிட்டோம்னா கர்த்தர் வந்து அவனுக்கு வந்து அதுக்கப்புறம் சாலமோனுங்கிற ஒரு பெரிய ராஜாவை கொடுத்தாரு. இப்போ வரைக்குமே யூத வரலாறில் மிக சிறந்த ராஜானா 2 பேரை சொல்லுவாங்க. ஒன்று தாவீது, 2வது சாலமோன் ஒரு ஞானி யாருமே இல்லைன்னு பைபிளும் சொல்லுது. அந்த மாதிரி நம்ம கர்த்தர் வந்து சில விஷயங்களை தடுத்து நமக்கு கிடைக்காதப்போ எதிர்பார்த்து நடக்கும்போது நம்ம ஏற்றுக்கிட்டு கர்த்தருக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம அடுத்த வேலையை லெட் இட் கோ, அதை விட்டுட்டோம்னா கர்த்தர் நமக்கு மிக சிறந்ததை கொடுக்கறதுனால தான் அதை தடை பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். ஆமீன். இங்கே அடுத்தது வந்து நான் சாம்வேல் வசனம் வந்து 1 சாம்வேல் 16:1. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சாம்வேல் வந்து சவுலுக்காக அழுதுட்டு இருப்பார். அதாவது கர்த்தர் தான் சாமுவேல்கிட்ட சொல்லியிருப்பார், நீ போய் சவுலை வந்து ராஜாவா எடு, அவரை அபிஷேகம் பண்ணு, நான் அவனை தேர்ந்தெடுத்திருக்கேன்னு சொல்லுவார். பட் சவுல் பண்ண காரியங்கள்னால கர்த்தர் வெறுத்துறதுனால கர்த்தர் வந்து அவரை ஒதுக்கிடுவார். அப்போ சாமுவேல் என்ன பண்ணுவார், கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணுவார், நீங்கள் வந்து இறங்கணும், அவரை மன்னிக்கணும், அந்த மாதிரி ஜெபம் பண்ணிக்கிட்டு அவருக்காக வந்து மண்டாடிட்டு இருப்பார். அப்போ கர்த்தர் சொல்லுவார், நீ எவ்வளோ நாள் இப்படி உட்காந்து அழுதுட்டு இருப்ப, நீ அழுகையை நிறுத்திட்டு போய் தாவீதை பாரு. அதாவது இங்கே வந்து என்னென்னா, தாவீது தவறு செஞ்சார், அதனால் அவர் எதிர்பார்க்காத காரியங்கள் அவருக்கு நடந்தது. இங்கே வந்து இங்கே சாமுவேல் எந்த தப்புமே செஞ்சிருக்க மாட்டார். தப்பு பண்ணது சவுல், வேற யாரோ சவுல் பண்ண தப்புக்கு சாமுவேல் வந்து தான் ஒருத்தராக அபிஷேகம் பண்ணிட்டோம், அது என்னோட பொறுப்பு, அதனால் நான் தான் அதை செய்யணும் அப்படின்னு நினைப்பார். நம்ம வாழ்க்கையில் முக்கால்வாசி விஷயங்களில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா, மற்றவங்க விஷயத்தில் நமக்கும் அதுக்கு சம்மந்தம் இருக்காது. அவங்க பண்ண தவறுனால நம்ம வாழ்க்கையில் வந்து சம்மந்தமே இல்லாத விஷயங்கள் தான் நடந்துகிட்ருக்கும். இதுக்கு நமக்கும் சம்மந்தம் இருக்காது. யாரோ ஒருத்தவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்க, நம்ம கூட இருந்தவங்க ஏமாற்றிட்டாங்க, நம்பினவங்க கைவிட்டுட்டாங்க, கஷ்டத்தில் நம்ம இருக்கோம். அந்த கஷ்டமெல்லாம் நம்ம பண்ண தப்பு கிடையாது. இங்கே தாவீது தப்பு பண்ணார், கஷ்டப்பட்டார், ஒரு நியாயம் இருந்தது. இங்கே சவுல் வந்து சாமுவேல் எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டார், ஆனாலும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். அப்போ வந்து கர்த்தர் சொல்லுவார், சாமுவேல் நீ போய் எத்தனை நாள் அழுதுட்டுருப்ப, நிறுத்திட்டு போய் தாவீதுன்னு ஒருத்தரை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன், அவருக்கு போய் அபிஷேகம் பண்ணு.
நம்ம வாழ்க்கையில் யாராவது நம்ம ஏமாற்றி நம்ம கஷ்டப்படுற காரியங்கள், அதாவது நம்ம வாழ்க்கையில் எதிர்பாராத காரியங்கள் நடக்கிறதுக்கு மற்றவங்க காரணமாக இருந்தால் கண்டிப்பாக கர்த்தர் அதை நினச்சி அதை விட சிறந்தது தான் நமக்கு கொடுப்பார். அதாவது நான் இப்போ சொன்ன மாதிரி யூத வரலாறில் சாம்பேல் ஒரு சிறந்த ராஜா இல்லை. முதல்ல தாவீது, இரண்டாவது சாலமோன். தாவீதுங்கிற ஒரு பெரிய ராஜாவை அபிஷேகம் பண்ணுறதுக்கு கர்த்தர் சாம்பேலை திருப்பி தேர்ந்தெடுத்தார். சாம்பேல் தான் அவரை அபிஷேகம் பண்ணார். நம்ம வாழ்க்கையிலும் நம்ம அந்த மாதிரி கடங்கள் போகும்போது நம்ம காரணம் இல்லாத டைமில், எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் தப்பு கூட செய்யலைங்க, நான் ஒன்று தாவீது மாதிரி எந்த தப்பும் செய்யலை, நான் என் வாழ்க்கையை நான் உண்மையாக நேர்மையாக இது பண்ணுறேன், என்னை ஏமாற்றிட்டாங்க, அதனால் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்கள் நான் எதிர்பார்க்கல நடந்துட்டுருக்குன்னா கர்த்தர் அதுக்குண்டான காரியங்களை கர்த்தரே செய்வார். ஆமென். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அதாவது நான் உங்களுக்கு அதனால மேரியை பற்றி சொன்னேன், அது கர்த்தரோட திட்டம்னு சொன்னேன். ரெண்டாவது தாவீதை சொன்னேன். தாவீதுக்கு 2 தடவை சொன்னேன். ஆடு மேய்ச்சது எதுக்கு மேய்ச்சாங்க, ஏன் கடவுள் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அவர் கொடுத்தாரு, ஏன் சொன்னால் அவரோட கர்த்தர் அவருக்கு பெரிய திட்டம் வச்சுருக்காரு, அதை நிறைவேறதுக்காக அலோவ் பண்ணாருன்னு சொன்னேன். அதே மாதிரி அவரோட பையன் இறந்ததும் அவர் ஜெபம் பண்ணார், ஆனால் எதிர்பார்த்தது நடக்கலை, ஆனால் தாவீது அதை ஏற்றுக்கிட்டாருன்னு சொன்னேன். லேயால் சொன்னேன், கணவர் நேசிக்கலை, ஆனால் கர்த்தர் அவர் ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் இது கொடுத்தாரு. நான் உங்களுக்கு உதாரணங்கள்லாம் சொன்னேன். இதெல்லாம் நான் ஏன் சொன்னேன்னா, நம்ம வாழ்க்கையில் இவங்க பண்ணதில் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா இவங்க யாருக்குமே அவங்க எதிர்பார்த்தது நடக்கலை. அவங்க லைஃப் ஒரு ரன்னிங்கில் போயிட்டுருக்கோம். வேறு ஏதோ இன்டர்வியூ ஆச்சு. எப்படி மெரியாளுக்கு வந்ததோ, எப்படி தாவீதுக்கு வந்ததோ, எப்படி லேயாளுக்கு வந்ததோ, சாம்பேலுக்கு வந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்காத காரியங்கள் நிறையா வாழ்க்கையில் நடக்கும். அப்போ நடக்கும்போது இவங்க எல்லாரும் ஒரு விஷயத்த பண்ணாங்க, நடந்த விஷயத்த ஏற்றுக்கிட்டாங்க. அதாவது அதுக்காக ஒரு முரண் பிடிக்கல, அதுக்காக ஒரு சண்டை போடலை, அதுக்காக அதை ஒரு மனசுக்குள்ளேயே வச்சுட்டு கடைசி காலம் வரைக்கும் ட்ராவல் பண்ணல. சில விஷயங்கள் நம்மளை ஏமாற்றிருப்பாங்க, நிறைய பேர் நம்மளை இது பண்ணியிருப்பாங்க. நம்ம அதை ஒரு 10 வருஷம் ஆனாலும் இவங்க என்னை அன்னைக்கு ஏமாற்றிட்டாங்க, எனக்கு ஃபேராக இல்லை, எனக்கு எங்கள் அம்மா அப்பா சரியான வாழ்க்கையை அமைச்சு தரல, அதனால தான் என் வாழ்க்கை இப்படி இருக்குது, அந்த என்னோடய முதலாளி மட்டும் நான் செஞ்ச வேலைக்கு எனக்கு கொடுத்துருந்தாருன்னா நான் நல்லா இருந்திருப்பேன், என்னோடய ஃப்ரெண்டு என்னோடய நண்பன் என்னை ஏமாற்றாமல் இருந்தால் நான் நல்லா இருந்திருப்பேன். இந்த மாதிரி மனசில் சில நம்ம எதிர்பாராத காரியங்கள் நடக்கும்போது அதை நம்ம ரொம்ப ஹோல்ட் ஆன், அதாவது நம்ம அதுக்கு பிடிச்சி மனசில் ரொம்ப வச்சு ட்ராவல் பண்ணுறதுனால தான் சில விஷயங்கள் நம்மளால் இன்னும் நம்ம மூவ் ஆன, அதாவது அடுத்த லெவலுக்கு போகாமல் இருக்கிற காரணமே. இவங்க எல்லாருமே ஒன்று பண்ணாங்க, ஏற்றுக்கிட்டு அதை விட்டுட்டாங்க. நம்மளும் அந்த மாதிரி ஏற்றுக்கிட்டு கர்த்தர் எனக்கு செய்வார். இது ஒரு நாள் கற்று திட்டமாக இருக்கலாம், இல்லை ஒரு வேளை கர்த்தர் இதை விட எனக்கு பெஸ்ட்டாக கொடுக்கலாம். சாலமோன் மாதிரி ஒரு நல்ல இன்னொரு பையனை கொடுக்கலாம், இல்லை தாவீது மாதிரி இன்னொரு ராஜாவை என்னை அபிஷேகம் பண்ண அலோவ் பண்ணுவாராக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டை கொடுப்பாரு அப்படின்னு கர்த்தரை நம்ம விசுவாசித்து நம்ம விடும்போது நம்மளால் அடுத்த லெவலுக்கு போக முடியும். இதுக்கு 2 பேர் நான் உதாரணம் சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல்ல எஸ்தர். வசனம் எஸ்தர் 4:14. இங்கே நீங்கள் படிச்சிங்கன்னா யூதர்களை கொல்றதுக்காக ஹாமான் திட்டம் போட்டிருப்பாங்க. அப்போ எஸ்தர் ராஜாவோட மனைவியாக ராஜா அரசாங்கத்தில் இருப்பாங்க. அப்போ எஸ்தரோட அப்பாவை மாதிரி இருக்கிற பேசுவாள். மொர்தெகாய் சொல்லுவார், நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தேன்னா யூதருக்கு விடுதலை வேறு எங்கேயா இருந்து வரும். இதை ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் எதிர்பார்க்காத நடக்கிறது மனசில் இன்னும் பிடிச்சி வச்சுக்கிட்டோ, ஒருவேளை இதுக்கப்புறம் வர வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்காமல் அதுக்கு புறந்தள்ளினீங்கன்னா, அதாவது கர்த்தர் வாய்ப்புகள் கொடுப்பாரு, அதை இப்போ மரியாள் கொடுத்த வாய்ப்பை ஏற்றுக்கிட்டாங்க, நம்ம அதை புறந்தள்ளினோம்னா நம்ம கொடுக்க வேண்டிய இதை வழியை கர்த்தர் வேற யாருக்கோ கொடுத்துருவார். இங்கே எஸ்தர்கிட்ட அதான் சொல்லுவாங்க, நீ இப்போ அமைதியாக இருந்தேன்னா, நீ இந்த வாய்ப்பை நீ எடுத்துக்கலைன்னா இந்த வாய்ப்பு வேறு யாருக்காவது போயிடும், நீ எதுக்காக நீ நியமிக்கப்பட்டையோ அது வீணாக போயிடும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு, கர்த்தர் உங்களை அது மரியாள் மாதிரி கொடுக்குறாரு, நம்ம ராஜா மாதிரி ஆகிறதுக்கு தாவீது இந்த மாதிரி வாய்ப்புகளை கொடுக்கும்போது நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா கர்த்தர் அந்த ஏற்றுக்கிட்டதுக்கும் நம்ம அலோவ் பண்ணுறதுக்கும் கர்த்தர் பெரிய அற்புதம் செய்வார். அதனால தான் எஸ்தரை பற்றி இன்னுமே பைபிளில் எழுதியிருக்கு. இதே மாதிரி இன்னொருத்தர் இருக்கார், அவர் பேர் யோனா. 1:17. நீங்கள் இதை போய் வீட்டில் படித்து பாருங்கள். யோனாவை பற்றி தெரியும். யோனாக்கிட்டேயும் கர்த்தர் ஒன்று சொன்னார் ஏற்றுக்க சொல்லி. அதாவது நீ போய் நினிவே மக்களில் போய்
நீ என்ன பண்ணு, அவங்கக்கிட்ட வந்து அவங்கக்கிட்ட சொல்லு, நீங்கள் பாவம் செஞ்சுருக்கீங்க, இந்த நான் அழிக்க போகிறேன், உங்களோட இடத்த அழிக்க போகிறேன், நீங்கள் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டிங்கன்னா நான் வந்து இறங்குவேன் அப்படிங்கிற மாதிரி கர்த்தர் சொல்லியிருப்பார். ஆனால் இவர் என்ன பண்ணுவார், இறங்குவேங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். பட் ஆனால் வந்து இங்கே இருக்கிறவங்க யோனாக்கு தெரியும், இவங்க போய் யோனா நினைப்பார், இவர் போய் சொன்னாலும் அவங்க யாரும் கேட்க மாட்டாங்க, கேட்டாலும் என்னை அடித்து தான் கொள்ளுவாங்க, நான் போய் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் அவர் கொடுத்த அதாவது அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார் நினிவே போகிறதுக்கு. இப்படிப்பட்ட விஷயம் அவர் வாழ்க்கையில் நடக்கும்போது அவர் வந்து எஸ்தர் மாதிரி அதை ஏற்றுக்காமல் புறந்தள்ளிடுவார். வேண்டாம், இது எனக்கு ஒத்துக்கு வராது அப்படின்னு ஒத்துக்கிட்டு இப்படி போக வேண்டிய வழியை வந்து இப்படி போவார். அதாவது கர்த்தர் நமக்கு வந்து சில விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்க விட்டுருப்பார். நம்ம அதை ஏற்றுக்கிட்டோம்னா ஏற்றுக்கிறதுக்கு உதாரணம் ஒருத்தர் எஸ்தர் சொன்னேன், ஏற்றுக்காத உதாரணம் நான் யோனாவை சொல்கிறேன். ஏற்றுக்காமல் விட்டோம்னா யோனா வந்து கப்பலில் இப்படி போகிறக்கு இப்படி போனால் கூட கர்த்தர் வந்து என்ன பண்ணுவார், அந்த கப்பல் வந்து மூழ்கி அவர் கடலுக்குள்ளே போய் அதுக்கப்புறம் திமிங்கலம் அவரை விளங்கி அதுக்கப்புறம் யோனா மனம் திரும்பி அந்த வேல்குள்ளே அதை திமிங்களுக்குள்ளே மனம் திரும்பி அவரை போய் நினிவேல போய் சேர்த்துவாங்க. நினிவேல போய் அவர் வந்து போய் திருப்பி அதை தான் செய்வார். நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, நான் வந்து முறம் பிடிச்சிக்கிட்டு நம்ம இது பண்ணிவிட்டு நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கலைன்னா ஏற்றுக்கலைன்னா கண்டிப்பாக அது நடக்க வேண்டிய காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் நடக்கும்போது நமக்கே நம்ம வந்து காரியங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டோம் தான் அர்த்தம். ஈஸியாகவே போயிருக்கலாம், ஈஸியாகவே போயிருக்கலாம். அவரே தான் அவர் புறந்தள்ளினதுனால வந்து அவருக்கு விளைவுகள் சில காரியங்கள் மோஸ்ட்டாகவே முக்கால்வாசி காரியங்கள் நம்ம லைஃப்பில் நடக்கிறது வந்து நம்ம எதிர்பார்க்காத மாதிரி தான் நடக்கும். அதை வந்து நம்ம ஏற்றுக்கிறது உண்டான மனப்பக்கம் கர்த்தர் மேலே விசுவாசம் வச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா, எதிர்பார்த்து நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி ஏற்றுட்டு போனோம்னா நம்ம வாழ்க்கையை நம்மளே வந்து சௌரியமாக்கிக்கிறோம், ஈஸியாக்கிக்கிறோம். நம்ம வந்து ஒரு மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டு ஒரு விதராம் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு மன்னிக்காத குணம் மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணோம்னா நம்ம தான் நம்ம வாழ்க்கையை வந்து இன்னும் கடினப்படுத்திக்கிறோம். கர்த்தர் அதை சரி பண்ணிடுவார். ஆனால் யோனாக்கு கஷ்டப்படுத்தின மாதிரி நம்மளும் கஷ்டப்பட்டு தான் சரி பண்ணிக்கணும். நான் கடைசியாக என்னோடய வாழ்க்கையில் நடந்த ஒரு டெஸ்டிமோனி சொல்கிறேன். அதாவது நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு என்னோடய ஹையர் ஸ்டடீஸ்க்கு போயிட்டு இருந்தப்போ எங்கள் அப்பா வந்து எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் படிக்க வைக்கிறக்காக என்னை ஹைதராபாத் போக சொன்னாங்க. எனக்கு போகிறதுல விருப்பம் இல்லை. எனக்கு வந்து இங்கேயே கோயம்புத்தூரோ அந்த மாதிரி படிக்கணுன்னு தான் ஆசைப்பட்டேன். கேட்டேன், எங்கள் வீட்டில் வந்து அந்தளவுக்கு அதை ரெஸ்பாண்ட் பண்ணல. அவங்க வந்து ஹைதராபாத் தான் போய் படிக்க சொன்னாங்க. ஏன்னா அது ரொம்ப நல்ல இன்ஸ்டிடியூட், அதனால் நான் போனால் இன்னும் நிறையா கற்றுக்குவேன்னு நம்பினாங்க. ஆனால் எனக்கு பர்சனலாக விருப்பம் இல்லை. நான் சொன்னேன், கேட்கல. நான் வந்து அந்த வாக்குவாதம் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. சொல்லுவேன் கேட்கல. அவங்க வந்து வேறு ஏதாவது சொன்னாங்கன்னா நான் அமைதியாக ஆகிக்குவேன். அந்த அளவுக்கு நான் சண்டைலாம் போட மாட்டேன். எனக்கு வந்து அவங்க எங்கள் அப்பா தான் மோஸ்ட்டாக வந்து என்னை விடுவார். அந்த காலத்தில் எங்கள் அப்பா வந்து வெளியூருக்கு போயிட்டார், ஒரு ப்ரேயர் மீட்டிங்னால வெளியூர் போயிட்டார். எங்கள் அம்மானாலையும் தனியாக என்னை ஹைதராபாத் வரைக்கும் தனியாக கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு திரும்பி வர அளவுக்கு அவங்களுக்கு அந்த அளவுக்கு முயலாதனால, அவங்களுக்கு வேறு ஏதோ ஷெடியூல் இருந்தனால யாருமே என் கூட வர முடியல. வந்து எங்கள் அம்மா தான் பஸ்ஸெல்லாம் ஏற்றி விட்டாங்க. பஸ்ஸில் ஏறினேன், ஒரே அழுகை. நான் வந்து அந்த சீட்லாம் தனித்தனி சீட்டாக தான் இருக்கும். ஸ்க்ரீனில் போட்டு ஒரே அழுகை. எங்களை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு வந்து இந்த வாழ்க்கையே பிடிக்கல. அதாவது வந்து என்னால் ஏற்றுக்க முடியல. அந்த ஒரு மாற்றத்தை நான் எதிர்பார்த்தது என் வாழ்க்கையில் நடக்கலை. அதனால் என்னால் ஏற்றுக்க முடியல. நான் அங்கே போயிட்டு ஹாஸ்டலுக்கெல்லாம் போயிட்டு என்னோடய திங்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு நான் தனியாக தான் இருந்தனால குளிக்க ஹாஸ்டலில் நான் பக்கெட் வேணும், பெட்டு வேணும், நோட்டு வேணும், அந்த மாதிரி மக்கு வேணும், இந்த மாதிரி ஹாஸ்டல் திங்ஸ் வாங்க இருக்கும். தனியாக தான் போனேன். தனியாக போகும்போது என்னடா வாழ்க்கை இது. அதாவது வந்து எனக்கு வந்து என் வாழ்க்கையில் நடக்கிற அந்த மாற்றத்தை என்னால் ஏற்றுக்க முடியல. மனசாலே எனக்கு இது பண்ண முடியல. அதாவது நான் எவ்வளோ அழுது டிப்ரெஷனில் இருந்தேன்னா எனக்கு வந்து தலைவலி வந்து வாமிட் எடுத்து இந்த ஃபஸ்ட்டே வந்து நான் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிற அளவுக்கு எங்கள் வீட்டில் நான் யாரும் ஃபோன் பண்ணி நான் சொல்லவும் இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை. ஏன்னா என்னால் வந்து அந்த மாற்றங்களை ஏற்றுக்க முடியல. ரொம்ப டிப்ரெஷனில் இருந்துட்டு நான் அன்றைக்கி நைட்டு தூங்கிட்டேன். அப்புறம் அடுத்த நாள் வந்து காலேஜுக்கு போகணும், கிளாஸுக்கு போகணும். காலையில் எழுந்திரிச்சிட்டு கிளம்பும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தி ஃபோன் பண்ணிட்டு, என்னன்னா எல்லாம் செட்டில் ஆகிட்டியா, எல்லாம் எப்படி போகுதுன்னு. நான் வந்து என்னடி இது, எனக்கு ஒன்றும் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, எனக்கு நேற்றுலாம் உடம்பு சரியில்லை, பார்த்துக்க கூட ஆள் இல்லை, தனியாக தான் இருந்தேன், மாத்திரை போட்டு டோலோ போட்டு கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு நான் சொன்னப்போ அவள் என்கிட்ட ஒன்று கேட்டா. சரி, இங்கே இன்னும் 1 வருஷம் நீ இருந்து தான் ஆகணும், இப்படியாவா இருக்க போகிற அப்படின்னு கேட்டாள். அப்போ கேட்டப்போ என் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆனது அப்படி தான். நான் ஒவ்வொரு நாளும் இப்படியே அழுது அந்த நாளை கிடக்கனா, இல்லை நான் ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாகவும் அந்த 1 வருஷத்தை
கடந்துக்கலாம். அப்புறம் தான் சரி நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு வருஷம் இருந்து தான் ஆகணும், நம்ம கொஞ்சம் ஜாலியாகவே இருந்துட்டு போயிடலாம், எதுக்கு வந்து கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு நான் என் மனசால் ஏற்றுக்கிட்டேன். இது ஏன் சொல்கிறேன்னா, நான் ஒரு வருஷம் இருந்து தான் ஆகணும், அதை நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாகவும் கடத்தியிருக்கலாம், அதே மாதிரி அழுதுகிட்டு ஒவ்வொரு நாளையும் கடத்தியிருக்கலாம். பட் நான் வந்து இதை சூஸ் பண்ணனால என் லைஃப் வந்து நல்லா இருந்தது ஒரு வருஷம். நான் இப்போ வரைக்கும் அதை ஒரு மிக சிறந்த நாட்களாக தான் நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்கும்போது ஏற்றுக்கிட்டு கர்த்தர் மேலே விசுவாசம் வச்சு நம்ம மூவ் ஆன் பண்ணோம்னா கர்த்தர் வந்து ஆசீர்வதிப்பார். அந்த மாதிரி ஒரு சிறந்த காரியங்கள் சிறந்த விஷயங்கள் வந்து இனிமேல் நடக்குமாங்கிற மாதிரி ஆச்சரியப்படத்தக்க கர்த்தர் உண்மையாக இருந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன். இந்த காரியங்களை நீங்களும் செய்வீங்க, நானும் தொடர்ந்து செய்வேன்னு உங்களை உற்சாகப்படுத்தி நம்ம வாழ்க்கையை இன்னும் சந்தோஷமாக சமாதானமாக கர்த்தரோட ஒரு உறவோடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவாங்கிறது சொல்லி நான் இந்த உரையை முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.